ஹலோ மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன தி கிரேட் ப்ரீ வெட்டிங் ஷோ அப்படின்ற படம் தான். படத்தோட ஒன்லைன் பார்த்தா ப்ரீ வெட்டிங்க்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு போகிறார் நம்ம ஹீரோ. அங்கே எடுத்த ஃபோட்டோலாம் மிஸ் ஆகிடுது. இந்த ஒரு விஷயத்துக்காக கல்யாணத்தை நிறுத்த போராடுறாரு ஹீரோ. அவர் அந்த கல்யாணத்தை நிறுத்தினாரா இல்லையா, இல்லை என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் மீதி கதை. வித்தவுட் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ ரமேஷை காட்டுறாங்க. இவர் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்காரு. இவர் ஆர்டர் போட்ட எஸ்டி கார்டு வர அதை வாங்கி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுறாரு. இதே நேரத்தில் இவர் கடையில் வேலை செய்கிற பையன் சாப்பாடை இட்லியை வாங்கிட்டு காசு கொடுக்குறான். அவர் கொடுத்து சேஞ்ச் 5 ரூபாயை பாக்கெட்டில் போட அது அப்படியே கீழே விழுந்துருது. தம்பியோட பாக்கெட்லாம் ஓட்ட. அந்த பையன் சாப்பாடை கொண்டு போய் ஹீரோட்ட கொடுத்து மிச்சம் 5 ரூபா சில்லறையை தொலைவ பாக்கெட்டில் ஓட்ட இருக்கிறத அப்போ தான் பார்க்குறான். அண்ணே காசு விழுந்துச்சுன்னு சொல்ல சரி விடுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு. அப்போ ஆப்போசிட் சைடில் ஒரு பொண்ணு ஆட்டோலேருந்து இறங்குறா. இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின் ஹேமா. ஆப்போசிட் சைடில் இருக்க பஞ்சாயத்து ஆஃபீஸில் தான் இந்த பொண்ணு ஒர்க் பண்ணுறா. நம்ம ரமேஷ் அந்த பொண்ணை ரொம்ப நாளாக லவ் பண்ணுறாரு. ஆனால் ஒரு டைம் கூட போய் சொன்னதில்லை. அந்த பொண்ணுக்கும் இவரை பிடிக்கும். அவங்க இவர் ப்ரொப்போஸ் பண்ணுவார்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த பொண்ணை பார்க்கவும் பேசுறதுக்காக ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி பஞ்சாயத்து ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருப்பார். அந்த பொண்ணு சும்மா இல்லை, ஜெராக்ஸ் எடுக்கவும் சரி, பஞ்சாயத்து ஆஃபீஸ் வேலை இருந்தாலும் சரி இவரை தான் கூட்டிகிட்டு போகும். நம்ம ஹீரோவோட காதல் கதை ஓடிட்டு இருக்க நேரத்தில் ஆனந்த் அப்படின்றவருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது. இவரோட மாமா பிரசிடெண்ட்டாக இருக்கவும் வரக்கூடிய ரோடு கான்ட்ராக்ட் கால்வா கான்ட்ராக்ட்லாம் எடுத்து இவர் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் ஆனந்த் அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு உட்காந்து பேசிட்டு இருக்கப்ப ப்ரீ வெட்டிங் ஷூட் போகலான்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்கு அவர் அப்ரோச் பண்ண ஆளு தான் நம்ம ஹீரோ. ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே ஆளு கொஞ்சம் கோவக்காரர் மாதிரி இருக்காரு. நம்ம ஹீரோ பார்த்தோன்னே பயந்துடுறாரு. என்னதான் இருந்தாலும் நீங்கள் போடுற அமௌண்ட்டை பொறுத்து தான் ஃபோட்டோவோட குவாலிட்டி வரும். நீங்கள் கம்மியாக போடுறீங்கன்னா லோக்கல்லே எடுத்துக்கலாம். இதே நீங்கள் அதிகமாக போடுறீங்கன்னா சொல்லுங்கள், நம்ம வெளியே போகலான்னு சொல்லி நம்ம ஹீரோ பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிக்கிறாரு. ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரெடியாகி எல்லாம் வயசாகி கிளம்பி போகிறப்ப அந்த பொண்ணோட அம்மா இதை நம்ம கலாச்சாரத்துக்கு சரி வராதுப்பா, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோலாம் எடுக்கிறது தப்பு அப்படின்னு அனுப்ப மாட்டேன்றாங்க. நம்ம ஹீரோ தான் போய் இதெல்லாம் ட்ரெண்டு, கவலைப்படாதீங்க ஒன்றாகாது அப்படி இப்படின்ட்டு நம்ம ஹீரோ தான் மைண்டை மாற்றி கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த அம்மாவும் கூட வராங்க. ஷூட்டுக்காக டிஃப்ரெண்ட்டாக கெட்டப்பை போட்டு பல இடத்துல போய் ஷூட்டிங் பண்ணுறாங்க. ஷூட்டை பக்காவாக முடிக்கிறாரு. முடிச்ச கையோட எஸ்டி கார்டை கழட்டி அந்த பையன்கிட்ட கொடுத்து இதில் இருக்க டேட்டாவை காப்பி பண்ண பத்திரமா வைன்னு கொடுக்குறாரு. அந்த பையன் அதை வாங்கி பாக்கெட்டில் போட ஃபர்ஸ்ட்டில் போட்டிருந்தா பாருங்க அதே ட்ரௌசர் தான் ஓட்டையில் கீழே விழுந்துருது. அது தெரியாமல் எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. கடைக்கு போய் பார்க்க வந்தா தெரியுது எஸ்டி கார்டை காணான்ட்டு. அதை தொலைச்ச இடத்துல வந்து தொலைவி பார்க்குறாங்க. ஆனால் கிடைக்கவே இல்லை. அப்படி இப்படின்னு பார்த்தாலும் 2 லட்சமாச்சும் செலவாயிருக்கும். அவ்வளோ செலவு பண்ணி ஃபோட்டோ ஷூட் எடுக்க முடியாது. அதே மாரி எடுக்கணும்னு கேட்டாலும் அந்த பொண்ணோட அம்மா விடக்கூட விடாது. என்னடா பண்ண போறோன்னு தெரியாமல் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்க நேரத்தில் ஹேமா அவரோட கடைக்கு வராங்க. என்ன வேணும், அன்னைக்கு இன்சூரன்ஸுக்கு எடுத்த ஃபோட்டோவா அப்படின்னு கேட்க இல்லை ஜெராக்ஸ், அந்த இன்சூரன்ஸ் தீம் முடிஞ்சு போச்சு, அந்த ஃபோட்டோ தேவையில்ல தூக்கி போட்டுரு அப்படின்றாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. இந்த கல்யாணம் நடக்காட்டினா ஃபோட்டோவே தேவையில்லை அப்படின்னு முடிவெடுத்து கல்யாணத்தை நிறுத்த அந்த பொண்ணோட அப்பாவை பார்க்க போறாரு. அவர்கிட்ட போயிட்டு இவ்வளோ நீங்கள் நல்லா வச்சிருக்கீங்க, உங்கள் பொண்ணை போய் அவருக்காக கொடுக்கணும், அவர் சதக்கடிப்பாரு, அவர் வச்சிருக்க வண்டி கூட கடனில் தான் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவர் எதையும் கண்டுக்கிற மாதிரி தெரில. நான் கூட தான் மூக்கு மட்டும் குடிப்பேன், மாப்பிள்ளை நல்லவர், அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர்கிட்ட பேசினா சரி வராதுன்ட்டு ஆனந்தோட அம்மாட்ட போய் பேச போறாரு. நான் அந்த ஊருக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு போயிருந்தப்ப அந்த பொண்ணுக்கு லவ் ஸ்டோரி இருக்குன்னு பேசிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு 10 மணிக்கு தான் எந்திரிக்குமா, சமைக்க வேற தெரியாதுன்னு உப்பு சப்பு காணத்த சொல்றாரு. அவங்களும் இதை பெருசாக எடுத்துக்கிற மாதிரி தெரியல. லவ் பண்றதுல அந்த காலத்துல சாதாரண விஷயம், எனக்கும் சமைக்க தெரியாம தான் இருந்தேன், இங்க வந்து தான் கத்துக்கிட்டேன்னு அவங்களும் இவர் சொல்றத பெருசா எடுத்துக்கல. என்னடா இது ஒர்க் ஆக மாட்டேங்கிறேன்ட்டு அடுத்து நம்ம ஹீரோ எடுத்த ஆயுதம் தான் ஆனந்த லவ்ல விழ வைக்கிறது. அதுக்காக உண்மையெல்லாம் ஹேமாட்ட சொல்லி கேட்க அவங்க ஆரம்பத்துல முடியாதுன்னு சொன்னாலும் ஹீரோக்காக ஒத்துக்கிறாங்க. ஆனந்த இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அவர் போற எல்லா இடத்துக்குமே போய் அதை இதையும் ட்ரை பண்றாங்க. ஆனா ஆனந்த் கண்டுக்க மாட்டேன்றாரு. அவர் ஃபுல் ஃபோக்கஸ்மே ஃபியூச்சர் ஒய்ஃப் மேல தான் இருக்கு. இதே மாதிரி அவர் போற இடத்துக்குலாம் இவங்க போவ, சிஸ்டர் என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க போற இடத்துக்குலாம் நான் வந்துட்டு இருக்கேன், அதுக்காக உங்களை ஃபாலோலாம் பண்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, எல்லாம் எதாச்சும் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஆனந்த தான் லவ்ல விழ வைக்க முடியல. அவர் கல்யாணம் பண்ண போற பொண்ணை லவ்ல விழ வைக்கிறதுக்காக ஹீரோ போறாரு. ஆனா அந்த பொண்ணு இவரை பார்த்தோன்னே அண்ணா போட்டோ எப்பனா வரும்னு கேக்குது. அந்த ஆனந்தாச்சும் ஒரு வாரம் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் சிஸ்டர்னு சொன்னா. ஆனா இந்த பொண்ணு இவரை பார்த்த உடனே அண்ணான்னு சொல்லிடுது. இதுக்கு மேல முடியாது, உண்மையை சொல்ல போறேன்னு ஹீரோ கடையை விட்டு வெளியே போக அவரே வந்து கல்யாணம் நின்று போயிடுச்சுன்னு சொல்றாரு. என்னன்னா 2 பேத்தோட அப்பாவும் கல்லு குடிச்சிருப்பாங்க. அதுக்கு காசு தரதுக்கு நான் தரேன் நீ தரேன்னு ஆரம்பிச்ச பேச்சு, நீயா தான் நான் குடிச்சதுக்கு காசு தருது, நீ போடுற பிச்சையில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சண்டை கை கலப்பாயிருது. இதுக்கு மேலேயும் இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா நான் தூக்க மாட்டேங்கன்னு ஆனந்தோட அப்பா கழுத்துல துண்டா போட ஆனந்தே கல்யாணத்தை நிறுத்திடுறாரு. ஏன் கல்யாணம் தான் நடக்கல, ஆனா நீ செஞ்ச வேலைக்கான கூலி நான் கொடுத்தரணும்ல அப்படின்னு அவனுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு போறாரு. அதை கேட்ட உடனே ரமேஷுக்கு மன வருத்தம் ஆயிருது. கல்யாணம் நின்று பணத்தை கொடுக்குறாரே, இப்படிப்பட்ட நல்லவரோட கல்யாணத்தை நிறுத்த திட்டமிட்டுன்னு அவர் கொடுத்த பணத்தையும் சாமிக்கு போட்டுறான். ஆனந்த் பாக்குற இடம்
மேல சோகமா இருக்க ரமேஷுக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. அதுவும் இல்லாம அவருக்கு பார்த்து வச்சிருந்த சௌந்தர்யா அன்னைக்கு எடுத்த போட்டோ ஏதாச்சும் இருக்கா, இருந்தா கொடுங்க, அவரோட நினைவா நான் வச்சுக்கிறேன்னு கேட்க ரமேஷால நிம்மதியே தூங்க கூட முடியல. இவர் பண்ண தப்பா சரி செஞ்சுக்கிறதுக்காக ஆனந்தோட அப்பாவை பார்த்து கல்யாணம் நின்று போச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆக்சுவலா அன்னைக்கு உங்க மாப்பிளை பத்தி சொன்னது எல்லாமே தப்பு. உங்க பொண்ணுக்காக அவர் குடியவே விட்டுட்டாராமா. அடுத்து வர எலெக்ஷன்ல கூட உங்க மாப்பிளை நிக்க போறதா கேள்விப்பட்டேன்னு சொல்ல, யாருக்கு யாரு மாப்பிளை, இந்த கல்யாணம் நின்று போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் தான் கல்யாணம் நடக்கிறப்ப குடிக்காம இருந்தேன். அடுத்த 3 மாசத்துல முழு நேர குடிகாரன் ஆயிட்டேன். அவனை பத்தி என்கிட்ட பேசாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்து ஆனந்தோட அம்மாவை கன்வின்ஸ் பண்ண போறாரு. அந்த பொண்ணுக்கு லவ் ஸ்டோரி இருக்குன்னு சொன்னதெல்லாம் பொய். அந்த ஏரியா பசங்க கிளப்பி விட்ட ரூமர் அது. அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு சொல்றாரு. ஆனா அவங்க எதுவும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. இந்த கல்யாணம் நின்று போச்சு, அவ்வளவுதான், இதை பத்தி பேசாதப்பா அப்படின்றாங்க. இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும் முடிவெடுத்து ஹேமாவோட உதவியோட பஞ்சாயத்து ஆபீஸ்ல மீட் பண்ண வைக்கிறாங்க. இந்த கல்யாணம் நிக்கவும் 2 பேர்த்தோட மன வருத்தத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஏதாச்சும் பண்ணியாச்சு 2 பேர்த்தோட அப்பாவோட மனசையும் மாத்தணும் முடிவு பண்றாங்க. ரமேஷோட உதவியோட 2 பேரும் மனசை மாத்திர வேலையில ஈடுபடுறாங்க. இதுக்காக 2 பேரும் செய்யாத சேட்டை இல்ல, போற இடம் வர இடம் எல்லாமே மனசை மாத்திரன்னு பல்பு தான் வாங்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் விடாம 2 பேரும் போராடுறாங்க. இது அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் மாலை மாத்ததுக்கு முன்னாடியே ஆனந்த் சௌந்தர்யாவும் மனசை மாத்திக்கிட்டாங்க. இவ்வளவு ட்ரை பண்ணியுமே அவங்களோட மனசை மாத்த முடியல. இதுக்கு மேல அவங்க 2 பேர்த்தையும் ஒண்ணு சேர்க்க முடியாதுன்ற விஷயத்த நம்மளே நேரடியா போய் சொல்லிடலாம் அப்படின்னு ரமேஷ் கோமா கடையை விட்டு வெளியே போக ஆனந்தே வந்து கல்யாணம் நடக்க போற நல்ல விஷயத்த சொல்றாரு. இதை கேட்டோன்னே ரமேஷுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னன்னு பாத்தீங்கன்னா 2 பேர்த்தோட அம்மாவுமே ஒரே ஆட்டோல போயிருப்பாங்க. ஆட்டோல டிராவல் பண்ண வரைக்கும் பேசவே இல்ல. இறங்கினதுக்கு அப்புறமேல ஆனந்தோட அம்மா 100 ரூபா நோட்டை தர, எனக்கு 25 ரூபா தான் வேணும், என்கிட்ட 100 ரூபாய்க்கு சில்லற இல்லைன்றான். ஆனந்தோட அம்மாட்ட 100 ரூபா நோட்டு 20 ரூபா நோட்டு தான் இருக்குது, சில்லற எதுவுமே இல்ல. அந்த நேரத்துல சௌந்தர்யா அம்மாட்ட அந்த 5 ரூபா சில்லறையை கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க. இந்த கல்யாணம் நின்று போனதால ஆனந்தும் சௌந்தர்யாவும் பட்ட வேதனை 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஏதாச்சும் பண்ணியாச்சு இந்த கல்யாணத்தை நடத்தணும் முடிவெடுத்து வீட்டுல தேவையில்லாத விஷயத்துக்குலாம் சண்டையை போட்டு இந்த கல்யாணத்தை நடக்க பர்மிஷன் வாங்குறாங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு வீடியோவையும் போட்டோவையும் ரெடி பண்ணி வை, கல்யாணத்தப்ப எல்லாத்துக்கும் காட்டணும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இதை கேட்ட ரமேஷுக்கு மூச்சே வரல. இதுக்கு மேலேயும் மறைக்க கூடாது, அவர்கிட்டயே போய் உண்மையை சொல்லலான்னு வீட்டுல போய் உண்மையை சொல்றாரு. இதை கேட்ட ஆனந்த் கோவப்படுறதுக்குள்ள இவங்க 2 பேரும் சம்மதிக்க வைக்கிறதுக்காக சேட்டை பண்ணிருப்பாங்கல்ல, அதை அவங்களுக்கே தெரியாம வீடியோ எடுத்திருப்பாரு. ப்ரீ வெட்டிங்ல எடுத்த வீடியோக்கு பதிலாக இந்த வீடியோவை காட்டி மேட்ச் பண்றாரு. அங்க கட் பண்ணா ஆனந்தோட வளகாப்பு போட்டோ ஷூட் ப்ரீ வெட்டிங் நடந்த அதே இடத்துல நடந்துட்டு இருக்கு. அப்ப ஹேமா கால் பண்ணி கடையில ஒரே கூட்டமா இருக்கு, எங்க போன, நான் வேலைக்கு போக வேண்டாமான்னு கேட்க, போட்டோ ஷூட்டுக்காக வெளியே வந்திருக்கேன், ஜெராக்ஸ் எப்படி போனன்னு நல்லா கத்துக்கோ, உனக்கு ஃபியூச்சர்ல ஹெல்ப் ஆகும்னு ரமேஷ் சொல்லாம அவரோட காதலா சொல்றாரு. ஹேமாவும் சிரிச்சுக்கிட்டே காலை கட் பண்றாங்க. போட்டோ ஷூட்டும் முடியுது. வழக்கம் போல எஸ்டி கார்டை கட்டிட்டு அந்த குட்டி பையன்ட்ட கொடுக்க ஆனந்த் பிடிக்கிறாரு. போன டைமே நீ என்ன பண்ணு எனக்கு நல்லா தெரியும், நானே இதை பத்திரமா வச்சிருக்கேன்னு அவரு வாங்கி பர்சுக்குள்ள போட்டுக்கிறாரு. அந்த குட்டி பையனுக்கு வைத்த கலக்க புலம்பிக்கிட்டே ஃபர்ஸ்ட்ல மிஸ் பண்ண மெமரி கார்டு கிட்ட போறான். அதை எடுப்பான்னு பார்த்தா கண்டுக்காம ட்ரவுசர் கழட்டிட்டு உட்கார்றான். படமும் முடியுது. ஓகே மக்களே, இதே மாதிரி ஒரு நல்ல படத்தோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.